ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக 2 கொரியன் வெப் சீரிஸாக கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 2 வெப் சீரிஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். நான் பார்த்து இந்த 2 வெப் சீரிஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 2 வெப் சீரிஸை ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த 2 வெப் சீரிஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கிற வெப் சீரிஸ் என்ன வெப் சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஐலாண்ட். இந்த வெப் சீரிஸ் வந்து 2022 டிசம்பரில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸில் மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. 12 எபிசோட்ஸுமே ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க கைஸ். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, ஜேஜோ ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்து ஃபுல்லாக டீமன்ஸ் இருக்காங்க. அந்த டீமன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம ஹீரோயினால் மட்டுமே முடியும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்மளால தான் டீமன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற எந்த விஷயமே தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து மறுஜென்மம் எடுத்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் பாதி டீமனாக இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பார். அதே சமயம் வந்து நம்ம ஹீரோயினை பாதுகாத்துட்டு இருப்பார் அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எப்படி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வராங்க, திரும்ப கொண்டு வந்து அந்த ஐலாண்டில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மிச்ச ஸ்டோரியிலனா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் மெயினாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது பாதி மனுஷன் பாதி டீமன். இன்னொன்று வந்து நம்ம ஹீரோயின் அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்டாக இருப்பார். இப்படி இருக்கும்போது இந்த 3 பேரும் சேர்ந்து எப்படி அந்த டீமன்ஸ் எல்லாம் அழிக்கிறாங்கன்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 சீசன் இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் சீசனில் 12 எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் சீசனில் 6 எபிசோட்ஸ் இருக்குது. 2 சீசனுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது கைஸ். ஆக்ஷன், த்ரில்லர் அண்ட் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் நான் செகண்டாக ஆட் பண்ணிக்கிற வெப் சீரிஸ் சைலன்சி. இந்த வெப் சீரிஸ் வந்து 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது ஏற்படுது. தண்ணீர் பஞ்சம்ன்றது சாதாரணமாக இல்லை, ரொம்பவே பெரிய அளவில் ஏற்படுது. ஏன்னா தண்ணீரே உருவாகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் நம்ம பூமியில் ஏற்படுது. இப்படி தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதுக்கப்புறம் மூணில் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் சோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த வாட்டரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா நம்ம பூமியை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவிலேருந்து ஒரு டீம் வந்து நிலாவுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த வாட்டர் சோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இப்படி ரிசர்ச் பண்ண போன டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் சோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து எந்த ஒரு தகவலும் வந்திருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கிறவங்களாம் அந்த ரிசர்ச் என்னாச்சு, அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீமை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்காகவும் அவங்க ரிசர்ச் பண்ண அந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வரக்காகவும் இன்னொரு டீம் போகிறாங்க. அந்த டீமில் தான் நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன டீமில் வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா இருந்திருப்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த டீம் கூட போயிருப்பாங்க. இப்படி போனதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் செகண்டாக போன ரிசர்ச் டீம் அங்கே என்ன பார்த்தாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்றத கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் சீசன் 1ல் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. 8 எபிசோட்ஸுமே ரொம்பவே தரமாக இருக்குங்க கைஸ். ஒரு எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து யாரெல்லாம் சீசன் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இந்த வெப் சீரிஸை ரிலீஸ் ஆகும்போதே பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த வெப் சீரிஸை பற்றி நான் எந்த ஒரு ரிவ்யூ நம்ம வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன். இந்த வெப் சீரிஸை எதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வெப் சீரிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த வெப் சீரிஸை பார்க்காம இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள் பார்த்துருந்தா. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட பிடிச்சிக்கிறேன். இந்த 2 வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாய்.